எதிர்பாராத ட்விஸ்ட் நடக்கப் போகிறது. அண்ணாமலைக்கு பிரகாசமான எதிர்காலம். விரைவில் மோடி இடத்துக்கு வரப்போகிறார். டெல்லி மேலிடம் எடுத்த அதிரடி முடிவால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விரைவில் தேசிய பாஜகவில் பொதுச் செயலாளராக போகிறார் என்று பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இப்படி அண்ணாமலை பொதுச் செயலாளராக போகிறார் என்றதும் இதன் பின்னணியில் அடுத்து நடக்கப் போவது என்ன, அண்ணாமலையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் சிலர் கருத்து கூறி வருகிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடியை சம்பந்தப்படுத்தி பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், தேசிய பாஜகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் பதவி என்பது அதிகாரம் படைத்தது. பிரதமர் மோடியே இந்த பொதுச் செயலாளர் பதவியை வகித்து அதன் பிறகுதான் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சரானார். அந்த வகையில் பிரதமர் மோடி 1990 முதல் 2000 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பாஜகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு இருக்கிறார். அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கடந்த 2010ஆம் ஆண்டில் தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளரானார். அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பின்னர் பாஜகவின் மூத்த தலைவர் அருண் ஜேட்லி தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளராக இருந்தார். இவர்களை தொடர்ந்து தற்போது பாஜகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் PL சந்தோஷும் கடந்த 2019இல் பாஜக தேசிய பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். இப்படி பாஜகவில் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த பலரும் அதையடுத்து பிரதமராகவும் மத்திய அமைச்சராகவும் உருவெடுத்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலையும் அந்த வரிசையில் தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளராக போகிறார். இந்த தகவல் வெளியானதை அடுத்து அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு பாஜகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உள்ளது. அந்த பதவி வகிக்கும் அனைத்து தலைவர்களுமே அதன் பிறகு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துள்ளார்கள். அதனால் எதிர்காலத்தில் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி போன்ற தலைவர்கள் வரிசையில் அண்ணாமலையும் தேசிய பாஜகவின் அமைச்சரவையில் ஒரு முக்கிய தலைவராக இடம் பிடிப்பார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக பாஜகவில் தலைவராக நியமிக்கப்பட்ட பலரும் அதன் பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலை மட்டுமே தேசிய பாஜகவில் முக்கிய இடம் பிடிக்கப் போகிறார். அதனால் தமிழக பாஜகவிலும் அவர் இடம் பெற்றாலும் கூட எதிர்காலத்தில் தேசிய அளவில் பாஜகவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் காத்திருக்கிறது என்பதையே இது உறுதிப்படுத்துவதாக பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இப்படி அண்ணாமலை குறித்து செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடம் அது குறித்து ஒரு கேள்வி கேட்டார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கும் போது, அண்ணாமலை தமிழக பாஜகவின் மிக அதிரடியாக செயல்பட்டவர். அவரது அரசியல் டெல்லி வரை எதிரொலித்துள்ளது என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது. அதனால் அவருக்கு தேசிய பாஜகவில் எப்படிப்பட்ட பொறுப்பு கொடுத்தாலும் அதை நான் வரவேற்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, அதிமுகவில் ஏற்பட்ட சலசலப்பு. டெல்லியிலிருந்து கால் பண்ணி எடப்பாடிக்கு அமித்ஷா போட்ட முக்கிய கண்டிஷன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா செய்தி வெளியிடும் ஒவ்வொரு முறையும் அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுகிறது. தங்களால் தனி கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியாத நிலை இருந்தபோதும் கூட அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதோடு அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிதாக வாக்கு வங்கி இல்லை என்று அனைவரும் கருதுகிறார்கள். ஆன போதிலும் அதிமுகவை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது போலவே நினைத்து கொண்டு அமித்ஷாவின் கூட்டணி ஆட்சி என்ற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு கால் பண்ணி ஒரு முக்கிய கண்டிஷன் போட்டு இருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், தற்போது தமிழக அரசியல் நிலவரம் ரொம்பவே மாறி போயிருக்கிறது. இதுவரை அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி என்று மட்டுமே இருந்த நிலையில் இப்போது சீமான், விஜய் போன்றவர்களும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு விஜயும் ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வருகிறார். அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி வெடிக்கும் போது ஓட்டுகள் பெரிய அளவில் சிதறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் அதிமுகவும் திமுகவும் எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் ஆட்சியை பிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். அத்தனை எளிதில் யாராலும் வெற்றி பெற்றுவிட முடியாது. அதோடு அதிமுகவை பொறுத்தவரை 4 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். சசிகலா, டிடிவி தினகரன், OPS ஆகியோரை கட்சியிலிருந்து வெளியேற்றி உங்களது பலத்தை நீங்களே பலவீனமாக்கி கொண்டு உள்ளீர்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தால்தான் அதிமுகவுக்கு பலம் கூடும். அப்போதுதான் திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு உங்களுக்கு பலம் ஏற்படும். அதை செய்யாமல் 4 துண்டுகளாக உடைந்து கிடந்தால் மீண்டும் அதிமுக படுதோல்வி அடைந்து திமுக கூட்டணியே ஆட்சியை பிடித்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் அதிமுகவால் தலையெடுக்கவே முடியாது. உங்களது ஓட்டுகள் இன்னும் பெரிய அளவில் சிதறி போய்விடும் என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போதே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படவில்லை.
திமுக அல்லாத அதிமுக ஆட்சி ஏற்பட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அதற்காகவே நீங்கள் ஆட்சியை பிடிக்க நாங்கள் உதவியாக இருக்கிறோம். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை எந்த ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கூட்டணி வைத்தால் கூட்டணி ஆட்சி தான் அமைத்து வருகிறோம். இப்படிதான் 20 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் எங்களது கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. அதே போல மத்தியில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அதில் பங்கு பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறோம். இதுதான் பாஜகவின் கொள்கையாக இருக்கிறது. அதனால் எங்களது கட்சியின் சட்ட திட்டங்களுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படுவோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் எங்களது சட்ட திட்டங்களில் விதிவிலக்கு கொண்டு வர முடியாது என்று கூறியுள்ள அமித்ஷா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துள்ளார். அதாவது முக்கியமாக தற்போது 4 துண்டுகளாக உடைந்து கிடக்கும் அதிமுக மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அப்படி நீங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் இருப்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா கூறியுள்ளாராம். குறிப்பாக அதிமுக வீழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுதான் காரணம் என்பதை அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இதே நிலை நீடித்தால் 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அதன் பிறகு தமிழக அரசியலில் தலையெடுக்கவே முடியாது என்பதையும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு உரைக்கும்படி கூறியுள்ளாராம். இப்படி அமித்ஷா சொன்ன இந்த விஷயத்தை அதிமுகவின் பல புள்ளிகள் ஏற்றுக்கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் கட்சிக்கு வந்தால் எனக்கு மரியாதை இருக்காது, அதனால் யாரையும் கட்சிக்குள் விடவே மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருந்து வருகிறாராம். இப்படி எடப்பாடி பழனிசாமி கட்சியின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாமல் தான் தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுத்து வருவதனால்தான் கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது நாங்கள் 50 முதல் 60 தொகுதிகளில் போட்டியிடுவோம். ஆனால் அதிமுக மட்டுமே தனித்து ஆட்சி அமைத்தால் 30 தொகுதி கொடுத்தாலும் மாற்று கருத்து சொல்ல மாட்டோம். அதனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 4 பேரையும் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கப் போகிறீர்களா இல்லையா என்கிற உங்கள் முடிவை சொல்லிவிடுங்கள் என்று எடப்பாடியிடத்தில் அமித்ஷா திட்டவட்டமாக கேட்டுள்ளாராம். அதன் பிறகுதான் வருகிற ஜூலை 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கிய பகுதிகளுக்கு சென்று தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன். அதனால் இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு இது குறித்து ஒரு முடிவு சொல்கிறேன். அதையடுத்து அந்த 4 பேரையும் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதா இல்லை பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து தான் தெரிவிப்பதாக அமித்ஷாவிடத்தில் கூறியுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் அமித்ஷாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் என்று அவர் எந்தவித நிர்பந்தமும் காட்டவில்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சரியான கூட்டணி இல்லை என்பதனால்தான் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு முக்கிய கட்சிகளை உள்ளே இழுக்கலாம், திமுகவை வீழ்த்தலாம் என்கிற எண்ணத்தில் தான் அவர் கூட்டணி ஆட்சி விவகாரத்தை கையில் எடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதனால் அமித்ஷா சொன்ன இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அடுத்து எத்தகைய முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திருமாவளவனுக்கு நயினார் நாகேந்திரன் கொடுத்த சாட்டையடி. தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருகிறார். குறிப்பா அந்த கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, கூடிய சீக்கிரமே உடைந்து சிதறிவிடும் என்பது போன்று பேசி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதற்கு நயினார் நாகேந்திரன் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கூறும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவாக உள்ளது, அதனால் எங்களை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவதூறு பரப்பி ஒருபோதும் பிரித்துவிட முடியாது. அதோடு நான் திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், இவர் திமுக கூட்டணி தான் இருக்கிறாரா? இவருக்கு திமுக கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் கொடுப்பார்கள் என்பதே இன்னும் தெரியவில்லை. அவரே அந்த கூட்டணியை தொடரலாமா இல்லை வேறு கூட்டணிக்கு செல்லலாமா? அதுவும் இல்லை என்றால் தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்ற ரேஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இவரது நிலைப்பாடே தடுமாற்றத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இவர் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. அதனால் முதலில் திருமாவளவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்கள் கூட்டணியை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும் என்று அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன்.